கண்ணியமிக்க சகோதரர்களே, நடுநிலை சிந்தனையை தவறவிட்டா எல்லாரையும் புலக்க காணுவோம். நாம மட்டும்தான் சரி என்கிற ஒரு மனோநிலைக்கு தள்ளப்படுவோம். இதான் பெரிய ஒரு ஆபத்து. நடுநிலை சிந்தனை ஒருத்தர் தவற விடுறாருண்டா, ஒன்று தீவிரவாதத்தின் தொங்கல நிற்பார் அல்லது பொதுபோக்கின் தொங்கல நிற்பார். அந்த ரெண்டுக்கு நடுவுல நிக்கிறது தான் இஸ்லாம் சொல்லுது பாதுகாப்பானது, ஆபத்தில்லாதது, உங்களுடைய ஈமானுக்கும் இஹ்லாசுக்கும் மறுமை வாழ்வுக்கும் சிறந்தது அப்படி என்று கற்றுத்தருவதை பார்க்கிறோம். மார்க்க விவகாரங்கள்ல சட்டம் இயற்றுகின்ற பொழுது கூட இஸ்லாம் எவ்வளவு நடுநிலையாக சட்டத்தை சொல்லி இருக்கின்ற பாருங்க. யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பெண்களுக்கு மாத விலக்கு வந்துவிட்டால் ஒதுக்கி வச்சிருவாங்க, கிட்ட நெருங்கவே மாட்டாங்க, அவர்களை ஒரு தீட்டாக நினைத்து ஓரமாக்கிடுவாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மாத விலக்கையும் கருத்தில் கொள்ளாமல் அவர்களோடு சேர்ந்து குடும்பம் நடத்துவார்கள். இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நடுநிலையை பேணுங்கள். மாத விலக்கு வருதா, அவர்களோடு உண்ணுங்கள், பருகுங்கள், அவர்களுக்கு ஒத்தாசையாக இருங்கள். அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் போன்றும் நடந்து கொள்ள வேண்டாம். குடும்பமாக வாழுதலை கூடுதலை மாத்திரம் தவிர்த்து கொள்ளுங்கள். சட்டம் இயற்றுதலில் கூட சுப்ஹானல்லாஹ் இஸ்லாம் நடுநிலையாக சிந்தித்து சட்டத்தை சொல்லி இருப்பதை பார்க்கிறோம்.